ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு மசாலா தோசை எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து 3 விசில் போட்டு எடுத்துக்கலாங்க. அடுத்து ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இது வதங்கட்டும். வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பச்சை வாசனை போன பிறகு அரை தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கை ஒன்றும் பாதியமாக மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குல நல்லா சேரும். இப்போ 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிளறி விடுங்க. அந்த உருளைக்கிழங்கு மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. கடைசியாக கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாங்க. அடுத்து அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடான பிறகு மாவு மெல்லிஸாக ஊற்றிக்கலாங்க. நான் என்ன மாவு யூஸ் பண்ணேன்னா, இது பெசரட்டு செய்கிறதுக்காக ரெடி பண்ண மாவு. அதாவது பச்சை பயிறு தோசைன்னு கூட சொல்லலாங்க. இல்லை உங்ககிட்ட வெறும் தோசை மாவு இருந்தால் அதில் கூட செய்யலாங்க. சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா ஊற்றிட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ திருப்பி போட்டுடலாங்க. நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. திருப்பி போட்டுடலாம். இன்னும் 1 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவை தோசையோட ஒரு பாகத்தில் இந்த மாதிரி வச்சிடலாங்க. வச்சுட்டு மீதி பாதியாக அப்படியே மூடிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா பெசரட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. இல்லைனா பச்சை பயிறு தோசைன்னு கூட சொல்லலாங்க. இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்த்துங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சைடிஷ்க்கு வேர்க்கடலை சட்னி அரைச்சிக்கிட்டேன். பார்த்தீங்களா உள்ளே எப்படி இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக சாஃப்டாகவும் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் 1 டைம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. இந்த பெசரட்டு எப்படி செய்கிறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இந்த உருளைக்கிழங்கு மசாலா தோசைக்கு பெருசாக சைடிஷ் எதுவுமே தேவைப்படாதுங்க. சிம்பிளாக சைடிஷ் செஞ்சாலே போதும். ஏன்னா இந்த உருளைக்கிழங்குலே வச்சு சாப்பிட்றலாங்க. சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு தோசை சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடுங்க. நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.